சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பகுதி கொஞ்சம் அலைச்சல்களாக இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார்றது மிகப்பெரிய யோகம். அட்டமத்த சனி ஏற்கனவே போட்டு உங்களை உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க அப்படியே மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஏற்கனவே பட்ட துன்பங்களிலிருந்து சில படிப்பினைகளை தெரிந்து கொண்டு எங்கே தவறு செய்தோம், எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனோன்றதை அப்படியே சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் பகுதி கொஞ்சம் அலைச்சல்களாக இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார்றது மிகப்பெரிய யோகம். ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துடுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அட்டமத்த சனி ஏற்கனவே போட்டு உங்களை உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க அப்படியே மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனால் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய சுமைகள் எதுவுமே இருக்காதுங்க. உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்றவைகள் பெரிய கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கறது இல்லைன்றதை நான் அடிக்கடி ராசிபலன் பகுதிகளில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பட்ட துன்பங்களிலிருந்து சில படிப்பினைகளை தெரிந்து கொண்டு எங்கே தவறு செய்தோம், எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனோன்றதை அப்படியே சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் நிறைய பேருக்கு வரும். இருந்தாலும் அது சுப கடன்களாகத்தான் இருக்கும். அந்த கடனால் பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. அதாவது இந்த விஷயத்திற்காக நம்ம கடன் வாங்குறது நல்லது தான். வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், அல்லது ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், அல்லது மங்களகரமான ஒரு விஷயத்திற்காக குடும்ப விஷயத்திற்காக வாங்க போகிறேன். இப்போ கடன் வாங்குறதுனால அது ஒரு 4 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ திருப்பி அடைச்சிட முடியுன்ற மாதிரியாக நம்பிக்கையோடு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய உச்சகுருவின் அமைப்பினால் இப்போது உண்டுங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டு போன்றவைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும், பெரிய அளவில் கை கொடுக்கும். அஷ்டமச்சனி நடக்கும்போது நல்ல தசாபுக்தி அமைப்புகள் கோச்சார அமைப்புகளை விட செயல்படக்கூடிய நல்ல அந்தரங்கள் புக்திகள் நடக்கும் பொழுது சிலருக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏன்னா இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுபத்துவமாக குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. ஆக இந்த அமைப்பில் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அது அவங்கவுங்க தசாபுக்திக்கு ஏற்றார் போல் நடக்கும். ஒருத்தருக்கு டக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஏதாவது காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வரும், ஒரு சிலருக்கு உறவுகள்கிட்டருந்து வரும், ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஏமாந்த பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் தென்படும். சிலருக்கு அம்மா அப்பா மூலமாக சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. இனிமேல் இந்த சொத்தை நிரந்தரமாக நம்ம அனுபவிக்க போகிறோம், நம்மக்கிட்ட வரக்கூடியது அப்படின்ற மாதிரியாக சில நிலைகளில் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்ப எதிர்பாராத பணலாபங்கள் தனவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மனைவியின் பேரில் கணவனின் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த அதிருப்தி அல்லது அவங்களுடைய ஆரோக்கிய குறைவை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகப் போகிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரும். வியாபார பெருமக்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். தொழில் முனைவருக்கு தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய யோக மாதங்க ஆகஸ்ட் மாதம். 2026 ஆகஸ்ட் மாதம் டக்குன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் எந்த நல்லதும் ஒரு முன்னேற்றமும் பெருசாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இருக்கின்றதை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பனா, கீழே போயிட மாட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த மாத ராசி பலனில் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சிகள், மாதாந்திர கிரகப்பயிற்சிகள்ன்றதை போன மாதமே நம்ம ஃபுல்லான் பக்தியில் கூட எப்படி இந்த மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா வருட பலன்கள் அப்படிங்கிறது குரு சனி ராகு கேது ஆகிய 4 கிரகங்களை சேர்ந்தது. இந்த வருட பலன்கள் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி ஏறத்தாழ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இதெல்லாம் அந்த வருட பலன்களால் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் மாத பலன்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சனி, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய ஆக்குப்பைடில் தான் இது இருக்கும். பொதுவாக தமிழ் மாதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எப்போது மாறுகிறாரோ, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுவது தான் தமிழ் மாதமே. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதின்னு சொன்னால்
ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு சூரியன் மாறுவது தான் ஆடி மாதமே. ஆடி மாதம் முழுக்க அவர் கடக வீட்டில் இருப்பார். ஆக இந்த மாதிரியாக இந்த மாதத்தில் ஏதாவது முக்கிய பெயர்ச்சிகள் இருக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முக்கியமான பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் கன்னி வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார், நீச்சமடைகிறார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலையில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே அந்த சுக்கிரனுடைய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். அல்லது சுக்கிரனுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 4 ராசிகளை கூட சேர்த்தரலாம். மிதுனம் கன்னி கும்பம் மகரம் ஆகிய மொத்தம் 6 ராசிகள். ரிஷப துலாம் மிதுனம் கன்னி கும்பம் மகரம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் இந்த மாதம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையோடு சனியின் பார்வை என்கின்ற பாபத்துவ அமைப்பை அடைகிறாரு. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒரு மாதிரி டல் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு சிறப்பு என்னங்க, 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சின்னு சொல்லுவோம். 1.5 மாதம் இப்போ இருக்கின்ற ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு அவர் மாறுகிறார். ஆக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒரே இடத்தில் நீச்சமாக இருக்க 1.5 மாதங்களுக்கு மிதுன வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் அப்படியே இப்போ இருக்கிற ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அப்படியே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார். ஆக இந்த 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். இந்த பெயர்ச்சிகளை வச்சு இவர்கள் யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வருகிறார்கள், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் ராசிநாதன், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் ராசிநாதன். ஆக இவர்களுடைய 4 அமைப்புகளை தீர்மானிப்பது சுக்கிரனுடைய நீச்சமும் பெயர்ச்சிகள், செவ்வாயுடைய பெயர்ச்சியும் அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். இதை தாண்டி புதன் ஆட்சியிலிருந்து அப்படியே கீழிறங்கி அடுத்த நிலைமையான பகை வீட்டிற்கு வருவது ஒரு நிலையில் மிதுன கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறதாங்க இப்போதைய இந்த மாத பெயர்ச்சி. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதாவது சூரியன் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து இருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆக வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சியாகி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது என்பது நல்லதோ கெட்டதோ நிரந்தரமான அதாருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லாமல் ஒரு நிரந்தரமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரியதொரு அப்படி ஒன்று பெரிய தீமைகளை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சிக்கண் இந்த அமைப்பு இந்த மாதம், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இப்போது தனித்தனியாக 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும், எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க.